இப்போ காளியம் வளர்ந்ததெல்லாம் ஒரு முக்கியமாக பார்க்கணுமா இல்லை அதை என்ன பார்க்குறீங்க சார்? ஏன்னா தாவேக்காக்கு போவாங்கன்னு சொன்னதே இவங்க வந்திருக்காங்க, அது ஒரு பலமாக இருக்குமா அதிமுக? நாம் தமிழர் கட்சியில் அந்த அம்மா ஒரு பேச்சாளர். எல்லா ஆட்சி காலத்திலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஏதோ இவர் வந்த உடனே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அழிந்து போகும், ஜீரோ அப்படிலாம் கிடையாது. இந்த ஊழலை ஒழிப்பதற்கு காந்தியா வந்தாலும் முடியுமான்னு தெரியல, அவ்வளோ புறையோடி போயிருக்கிறது. காரணம் மக்கள். ஒரு அத்துவான காட்டில் உங்களை ஆண் நண்பருடன் நான் வந்து 12-11 மணிக்கு மேலே போய் இருப்பேன்னா அது நடந்த சம்பவம் யாருக்கு பாதிப்பு? அதுக்கப்புறம் பிடிச்சாங்க, கொண்டாங்க, ஜெயிலில் போட்டிங்க. அது என்டிஏ அலைன்ஸுக்குள்ள விஜய் எப்படியாவது கொண்டு வந்தால்தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அல்லது பயம். பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மொத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அரசியல் களம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. சட்டமன்ற தேர்தல் கொஞ்சம் தள்ளி போகும் எதிர்பார்த்த நாளை விட அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் கூட்டணியில் மாறுபாடுகள் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. தாவேக்கா அதிமுகவோட கூட்டணி சேருவாங்கன்ற ஒரு சலசலப்பு இருந்துச்சு. அப்படி இல்லைங்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் பார்க்குறோம். செங்கோட்டையை நாங்கள் தனித்து போட்டிடுவோம் 234 தொகுதியிலையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் எடப்பாடி அவர்களும் நாங்கள் அந்த கூட்டணிக்குள்ளெல்லாம் இல்லை, நாங்கள் தனியாக இருக்கணுங்கிற மாதிரி அவரும் பேசிட்டார். ஸோ அந்த பிரச்சனை முடிஞ்சுது. ஆனால் இப்போ அதிமுக இன்னொருத்தர் வந்திருக்காங்க. என்டிகேல இருந்த ஆதரவாளராக இருந்த காளியம்மாள் அதிமுகவில் போய் சேர்ந்திருக்காங்கன்றதை பார்க்குறோம். அவங்க தாவேக்காக்கு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? இன்னும் பல்வேறு மாறுபாடுகள் வருமா அதிமுகவுலேயும் இல்லை மற்ற கூட்டணி கட்சிகள்லையும்? தேர்தல் தள்ளி போகுமான்னு முதல்ல கேட்டீங்க. எனக்கு தெரிந்து தேர்தல் தள்ளி போகும் என்றால் அதற்கு வாய்ப்பில்லை. அப்படியா? காரணம் வந்து இப்போ இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் தட்டுப்பாடெல்லாம் பெருசாக போயிட்டுருக்கு. குறிப்பாக கேஸ் தட்டுப்பாடு இருக்குது, பெட்ரோல் டீசல் இல்லை, நான் நம்புகிறேன். இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தேர்தலை தள்ளி கொண்டே போனால் இதில் பெரிய சிக்கல் வரும். மோடிக்கு தான் வந்து நெருக்கடி ஏற்படும். ஸோ இதன் காரணமாக தான் தள்ளி போகும்னு வைகோ சொல்லியிருக்காரு. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் தேர்தல் தள்ளி போகும்னு வைகோ சொல்லியிருக்காரு. இல்லை, இந்த பிரச்சனை வந்து நீங்கள் தீரலன்னு வச்சுங்க, அப்புறம் போக 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 இதனுடைய மக்களுடைய எதிர்ப்பு எந்த பக்கம் போய் நிற்கும்? நீங்கள் அந்தந்த ரூலிங் பார்ட்டினா மத்திய அரசுக்கு எதிராக போய் நின்றுச்சுன்னா, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடுனா அது மத்திய அரசுடைய இயலாமை, மோடியுடைய செயலற்ற தன்மைன்னு போச்சுன்னா உங்களுக்கு மற்ற தமிழ்நாடு விட்டுருங்க, மற்ற ஸ்டேட்டில் எப்படி போய் பிரச்சாரம் பண்ணுவார் மோடி? ஸோ சிக்கல் இருக்குது. எனக்கு தெரிந்து தள்ளி போகலாம் அப்படின்னு மோடி, தள்ளி வைக்கலாம் அப்படின்னு மோடி நினைத்திருந்தால் கூட தள்ளி வைக்க முடியாத நிலை இப்போது இருக்கிறது. ஸோ எனக்கு தெரிந்து சண்டே அன்னைக்கு வர மார்ச் 15 அன்னைக்கு தேர்தல் அறிவிப்பு வரும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் எல்லாமே மேக்ஸிமம் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் போயிட்டு வந்துடுறாரு, ட்ராவலிங் பண்ணிடுறாரு. கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் முடிச்சிட்டாருன்னா 15 அறிவித்தால் ஏப்ரல் 15 தேதிக்கு மேல் தேர்தல் வந்துவிடும் நான் நம்புகிறேன், ஃபஸ்ட் ஃபேஸ். ஸோ மே மாதம் ஒரு முதல் வாரத்தில் வாக்கு எண்ணிக்கை நடந்துவிடும், ரிசல்ட்டே வந்துடும் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, தாவேக்கா கூட்டணி எங்கே போகும் அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் பரபரப்பாக இருக்குது. பாஜக வந்து முயற்சிப்பது வெளிப்படையாக தெரிகிறது. அது என்டிஏ அலைன்ஸுக்குள்ள விஜய் எப்படியாவது கொண்டு வந்தால்தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அல்லது பயம் பாஜக வந்து ஆட்டி படைக்கிறது. ஏதோ ஒரு வகையில் விஜய் பக்கம் இருக்கிற ஒருவர் இதற்கு வந்து செவி சாய்க்கிறார், அவ்வளோதான். ஆனால் விஜயுடைய முதுகெலும்பாக இல்லை நம்பிக்கையாக இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி இந்த கூட்டணிக்கு போகக்கூடாதுன்னு தடுக்கிறார். ஸோ அது நல்லா தெரியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது அந்த மாதிரி கற்பனையான கேள்விகளுக்கு பதில் இல்லைன்னு சொன்னார், நாங்கள் முயற்சிக்கலைன்னாரு. ஒரு கட்டத்தில் எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு தெரிந்த வரை நாங்கள் முயற்சிக்கலைன்ட்டார். ஸோ ஏதோ ஒரு வகையில் பாஜக முயற்சிக்கிறது. விஜய் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக கேட்டிங்கன்னா வரமாட்டார்னு நம்புகிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு முதலமைச்சர் கனவுல இருக்கிறார். அதாவது அவங்க கம்பெனி அல்லது அவங்க தரப்பு தேர்தல் வியூகத்திலிருந்து கொடுக்குற ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50%, 55, 60ன்னு போயிட்டாங்க. ஸோ முதலமைச்சர் கனவுல இருக்கிற, இல்லை நாம் தான் டாப் ஹீரோன்னு நினைக்கிறவர் திடீர்னு வந்து ஒரு சைடு ஆக்டர் ரோலோ இல்லை காமெடி ரோல் எடுப்பாரா? எடுக்க மாட்டார். எனக்கு தெரிந்து வருவதற்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை பாஜக நினைத்தால் நடக்கலாம்.
பாஜக நினைத்தால் எப்படி டிடி தினகரன் எடப்பாடி பழனிசாமி அருமை அண்ணன் பச்சை தமிழர் எடப்பாடின்னு அழைக்கிறாரோ அந்த வாய்ப்பு விஜய்க்கும் இருக்கலாம். பாஜகவுக்கு மட்டுமே அது சாத்தியம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ காலியம் வளர்ந்ததெல்லாம் ஒரு முக்கியமாக பார்க்கணுமா, இல்லை அதை என்ன பார்க்குறீங்க சார்? ஏன்னா தாவேக்காக்கு போவாங்கன்னு சொன்னதே இவங்க வந்திருக்காங்க, அது ஒரு பலமாக இருக்குமா அதிமுகவுக்கு? நாம் தமிழர் கட்சியில் அந்த அம்மா ஒரு பேச்சாளர். அந்த அம்மா பேசினா கொஞ்சம் அந்த இடத்துல அந்த கூட்டத்தில் ஒரு பரபரப்பு இருக்கும், கேட்டு ரசிக்கலாம், அவ்வளோதான். அதிமுகவுக்கு வந்ததாலோ இல்லை தாவேக்காக்கு போகாதனாலோ ஒரு பெரிய இங்கே வந்ததுனால ப்ளஸ் அங்கே போனால் அங்கே போகாதனால மைனஸ் அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. ஒரு பேச்சாளர் வந்திருக்கிறார், அவ்வளோதான். அந்த அளவு தான் பார்க்க முடியும். ஓகே சார். இப்போ இன்னொரு களமில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்குறது அப்படிங்கிறது பாலியல் வன்புணர்வுகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்குது. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே உதாகரமாயிருக்கு கடந்த 2-3 நாட்களில். இது தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்போவுமே நமக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. இல்லை இதை சரியாக கையாளுருவாங்களா? காவல்துறை ஏதோ ஒரு அலட்சியத்தில் இருக்காங்க, சரியாக செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு பொதுமக்களுடைய ஆதங்கங்களை நம்ம தினமும் செய்தித்தாள்கள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் பார்க்குறோம். இதை எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? இது 2 விதமாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒன்று அரசியல், இன்னொன்று மீடியாவுடைய தாக்கம். இப்போ நீங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இல்லை 15 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதுவும் இன்னும் சொல்லப்போனால் எலக்ட்ரானிக் மீடியா கோலோச்சாத காலத்தில் பிரிண்ட் மீடியா பார்த்தீங்கன்னா எந்த சம்பவம் நடந்தாலும் மறுநாள் தான் தெரியும். இந்த மாதிரி விவாதம்லாம் கிடையாது. அந்த செய்தி படிப்பார்கள். ஒரு அந்த மாவட்டத்தில் இல்லை அந்த ஏரியாவில் ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டில் பரபரப்பு இருக்கும், இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது, அவ்வளவுதான். அது நீங்கள் தென் மாவட்டத்தில் நடந்தால் வட மாவட்டத்தில் பரபரப்பு இருக்காது, வட மாவட்டத்தில் நடந்தால் தென் மாவட்டத்தில் இருக்காது. இதுதான் யதார்த்தம். ஆனால் இன்றைக்கி மீடியா, சோஷியல் மீடியா தாக்கத்தால் உடனுக்குடன் ரியாக்ட் பண்ண வேண்டியிருக்கு, கட்டாயம் இருக்குது. அதாவது சென்னையில் ஒரு பாலியல் புகார் அப்படின்னு வந்த உடனே எல்லா அரசியல் தலைவர்களும் ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. உடனே சோஷியல் மீடியாவில் அவங்களோட ட்விட்டர் ஹேண்டலில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, சென்னையில் பாதுகாப்பு இல்லைன்னு. கடைசியில் அந்த புகார் போய் மன உளைச்சல் காரணமாக அந்த பெண் நான் புகார் கொடுத்தேன்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டாங்க. ஒன்று. இன்னொரு பக்கம் உண்மையான புகார்கள் நடக்கிறது. இப்போ எப்படின்னா, ஒரு பக்கம் அரசியல் கட்சிகள் அரசியல் செய்கின்றன, இன்னொரு பக்கம் மீடியாக்கள் இதை பூதாகரமாக செய்திகள் காட்டுகின்றன. எது உண்மை எது பொய். அதாவது ஒரு சம்பவம் நடந்த உடனே சில மணி நேரம் விசாரணைக்கு நம்ம உட்படுத்தி ஆகணும். என்ன மாதிரி விசாரணை, உண்மை என்ன, அந்த உண்மைத்தன்மை தெரியாமலே நம்ம விவாதத்துக்கு உள்ளே போய் உட்காந்து பேச ஆரம்பித்தா எதுவுமே நியாயம் கிடையாது. இப்போது ஒரு தவறு நடக்கிறதுனா அந்த தவறுக்கு யார் காரணம், அதற்கான சூழல்கள் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு செய்தியாக வரணும். நான் அப்படி தான் வளர்ந்துருக்கிறேன் பிரிண்ட் மீடியாவில். ஆனால் இன்றைக்கி யாருடைய இதுவும் நம்ம குறை சொல்ல முடியாது. எலக்ட்ரானிக் மீடியா, டிஜிட்டல் மீடியா தாறுமாறாக செய்திகள் வருகின்றன. அதே நேரத்தில் இது இந்த அரசியல் மீடியா கடந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்சி காலத்திலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஏதோ இவர் வந்த உடனே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அழிந்து போகும், 0 அப்படிலாம் கிடையாது. குற்றமற்ற சமுதாயம் உலகத்தில் இருக்கா? கிடையவே கிடையாது. நீங்கள் இன்றைக்கி உலக அளவில் அன்பை போதிக்கிற மதங்கள் தான் அதிகம். குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அன்பை தான் நீங்கள் பிரதானமாக எடுத்து செல்ல வேண்டும். அல்லாவை வழிபடுபவர்கள் அன்பை தவிர வேறு எதையும் நீங்கள் பார்க்கவே கூடாது. அது இன்னும் நலிந்தவர்கள், நலிவுற்றவர்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். அப்போது தான் அல்லாஹ் உங்களை நேசிப்பார். புத்த மதம் என்ன சொல்லுது? கருணை தவிர ஒன்றுமே இல்லைங்குது. இந்து மதம் என்ன சொல்லுது? நீங்கள் இது அன்பு, கருணை, இன்னும் வேறு என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ எல்லாம் சேர்த்து நீங்கள் இதை தவிர வேறு எதையும் வேறு எந்த மார்க்கத்தையும் நீங்கள் தேடக்கூடாதுன்னு சொல்லுது. உலகம் அப்படி இருக்கா? நீங்கள் நடக்கிறது உலக போர் எப்படி நடந்துகிட்ருக்கு? புத்தரை நேசிக்கிற சைனா, புத்தர் தான் கடவுள் வழிபடுகிற சைனா என்ன பண்ணிகிட்ருக்கு? நம்ம இந்தியாவுக்குள்ள அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்றுட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி நிலைமை இருக்குது. ஸோ குற்றமற்ற சமுதாயம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் என்னென்ன எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. அரசியல் கடந்து இது என்ன மாதிரியான திசையில் இதை கவனிக்க வேண்டும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும்போது போலீஸ், நீதிமன்றங்கள், அரசு நிர்வாகம் இது 3 ஒரே நேர்கோட்டில் பயணிக்கணும். ஒரு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். அரபு நாடுகளில் கொடுக்கப்படுகிற தண்டனை இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக கொடுக்கணும்.
நீங்கள் அது வந்து இதில் வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்கூடாது. மரண தண்டனை தான் கொடுக்கணும். என்கவுண்டர் கூட பண்ணலாம். நான் பல பேட்டிகள் சொல்லியிருக்கேன். ஏன்னா என்கவுண்டருக்கு வந்து இவர் ஆதரவாக பேசுகிறாரு, இவர் வந்து முட்டாள்தனமாக பேசுகிறாரு, இவர் வந்து மனித உரிமை சமூகத்தின் பார்வையில் இவர் இல்லை, கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த குற்றமற்ற சமுதாயம் அல்லது குற்றத்துக்கு பயப்படுகிற சமுதாயமாக மாற வேண்டும் என்றால் தண்டனை கடுமையாக கொண்டு வந்தால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக, இல்லைன்னா முடியவே முடியாது. இப்போ கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவிக்கு நடந்த சம்பவம் 4 மாதங்களில் தீர்ப்பு வருகிறது. தீர்ப்பு வந்து 1 வாரம் ஆகலை. எப்படி இத்தனை பாலியல் குற்றங்கள் நடக்கிறது? அப்போ இந்த சமுதாயத்தில் பேப்பர் படிக்கிறதோ சோஷியல் மீடியா இவ்வளோ தாக்கம், எல்லாத்துக்கும் பரபரப்பு கொண்டு போய் நிறுத்துகிறோம். அப்போ எந்த மாதிரியான மனிதர்களுக்கு புத்தி சுவாதீனம் ஏற்படுகிறது? இப்போது போதை போட்டுட்டால் என்ன வேணால் செய்யலாமா? நீங்கள் வந்து போதைப் பொருட்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள் அதிகமாக ஊடுருது, இந்தியா முழுக்க இருக்குது, எல்லா ஆட்சி காலத்திலும் இருக்குது. அப்போ போதை எடுத்துக்கொண்டு ஒருத்தன் திரியிறான்னா அவன் கத்தி எடுத்து போய் ஒருத்தன் வெட்டலாமா? ஒரு பெண்ணை வந்து துன்புறுத்தல் செய்யலாமா? ஸோ இதுக்கு வந்து நீதிமன்றங்களும் போலீஸும் கருணையை பார்க்கக்கூடாது. அரசு நிர்வாகம் அடுத்து தான். நீதிமன்றங்கள் இப்படியான விவகாரத்தில் தூக்கு தண்டனை விதிக்கணும், கருணையை காட்டக்கூடாது. சரியான குற்றவாளியை போலீஸ் கண்டுபிடிக்கணும், அது நீதிமன்றம் உறுதிப்படுத்தணும், ஆவணங்கள் சாட்சியங்கள் உறுதிப்படுத்தி விட்டு தூக்கு போடணும். இல்லையா அரபு நாடு மாதிரி தான், பொது வெளியில் வைத்து அவர்கள் தலையை துண்டித்தால் கூட தவறே இல்லைன்னு நான் சொல்வேன். இப்போ தூத்துக்குடியில் நடந்த சம்பவம் அப்போது காவல்துறையினர் ரொம்ப அலட்சியமாக இருந்தாங்க. அவங்க நைட்டு வந்து இந்த மாதிரி பொண்ணை காணும்னு சொன்னப்போ ஓடி போயிருக்கோம், நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப அலட்சியமாகவும் தகாத முறையிலும் பேசினாங்கன்னு அந்த பெற்றோர்கள் கொடுத்த பைட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து வழக்கு பதிவு செய்ய மாட்டாங்க, நீங்கள் விசாரிக்கிறோம் அப்புறமா வழக்கு பதிவு செய்கிறோன்னு சொன்னதா அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறதே நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்தால் அது வந்து கணக்காயிடும் அப்படிங்கிறதுனாலயா, இல்லை அந்த விசாரணையை செய்யறதுல அலட்சியம் காட்டுறதுனாலையோ காவல்துறை மேலே ஒரு பெரிய அதிருப்தி மக்கள் கோபத்திலையும் இருக்காங்கல்ல, இதை எப்படி கையாளுறது? அதாவது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த சம்பவம் உண்மையிலே வருந்தத்தக்கது, வேதனையானது, கொடுமையானது, மறுக்க முடியாது. காவல்துறை அலட்சியப்படுத்தியிருக்கு. அது ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் பிரவீனா, அவங்கெல்லாம் வந்து புகார் கொடுக்கும்போது ஒரு பெண்ணாக கூட அதை வந்து அந்த புகாரை பார்க்கல. ஒரு பெற்றோர்கள் பதறி அடித்து கொண்டு வருகிறார்கள். உடனே அந்த விசாரணை முடுக்கி இருந்தால் நல்லதோடு நடந்திருக்கலாம், அந்த பெண் வந்து உயிரோடு கூட மீட்டிருக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அலட்சியப்படுத்தியது முதல் தவறு. காவல்துறை மீது 100% நீங்கள் குறை சொல்ல முடியும். நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் போய் புகார் கொடுத்தால் அவரையே குற்றவாளியாக பார்க்கிற நிலைமை இன்றும் இருக்கிறது, மறுக்கவே முடியாது. நீங்கள் இதெல்லாம் ஒரு நாளில் மாற்ற முடியாது. அந்த பிரவீனாவும் இந்த சமுதாயத்திலேருந்து போனவர் தான், அவரும் பெண் தான். அவர் எதுவும் பாகிஸ்தான்லேருந்தோ ஆப்கானிஸ்தான்லேருந்தோ வரல போலீஸுக்கு. அப்போது இப்படி இருக்கிற நபர்களுக்கு என்ன தண்டனை? நீங்கள் அதான் சொல்கிறேன், பொய் புகார் கொடுத்தாலும் சட்டம் வந்து தன் கடமையை செய்ய வேண்டும். இப்படி ஒரு புகார் கொடுக்கும்போது அலட்சியப்படுத்தினாலும் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பொதுமக்களுக்கும் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்வது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஆனால் அதே மாதிரி ஒரு பெண் காவலருக்கு தான் வந்து பாதுகாப்பு இல்லை, திமுகவோட ஒரு கூட்டத்தில் அங்கே இருக்கும், அதையும் பார்க்குறோம். ஸோ சமூகம் இந்த அளவுக்கு அவலமாக போயிட்டு இருக்கிறத எப்படி தான் அரசாங்கம் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர முடியும்? அதுக்கு என்ன முடிவு இருக்குது? அதாங்க, அரசியலில் நீங்கள் 2 விதமாக பார்க்கலாம். நீங்கள் திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில் எல்லா ஆட்சி காலத்திலும் அந்தந்த அரசியலுக்கு ஏற்ப இந்த விஷயங்கள் வந்து மாறுபடும். அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி நடந்தது என்ன? அதே அதிமுக ஆட்சியில் 2 பெண் IPS அதிகாரிகள் அவர்களுக்கு எதிராக நடந்த குற்றங்கள் என்ன தண்டனை வாங்கி கொடுத்துறாங்க. இதே திமுக அவங்க அதை வச்சுக்கிட்டு என்ன பிரச்சாரம் பண்ணாங்க? திமுக 2 பெண் IPS அதிகாரிகள், அதில் ஒரு IPS வந்து அலோவ் டு ரிட்டையர்மெண்ட், ஒரு ஆண், இன்னொருத்தர் வந்து ஜெயிலுக்கு போய் திரும்ப வெளியே தான் இருக்கார், பெயிலில் தான் இருக்கார். என்ன நடந்தது? இப்போ திமுக ஆட்சிகள் நடக்குது. மாறி மாறி குற்றம் சாட்டுவதில் பிரயோஜனம் இல்லை. அதான் சொன்னேன், இது அரசியலை ஒதுக்கி வைத்து விட்டு எல்லோரும் ஓர் நேர்கோட்டில் நிற்க வேண்டும்னு முதல்ல சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து இவங்க அப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க, அதுதான் கேட்க வரும். இதை வந்து அரசியலாக்கப்படுறாங்க, அதுவும் தேர்தல் வர்றதுனால பயன்படுத்த பார்க்குறாங்கன்ற ஒரு இல்லை. அதான் சொன்னேன், நீங்கள் குற்றவாளியை கண்டுபிடிப்பது எப்படி? ஆவணங்கள் சாட்சியங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும், குறைந்த காலத்தில் பண்ணணும். 1. 2வது, இப்போ நான் வந்து ஒன்று சொன்ன உடனே நம்ம மீதே குற்றச்சாட்டுவாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைய வந்து இல்லை உங்கள் பெண்ணையோ பையனையோ நீங்கள் எத்தனை மணிக்கு வரணும் வீட்டுக்கு, எவ்வளோ நேரம் நீங்கள் அனுமதிப்பீங்க அப்படி இருக்குது. இல்லை உங்கள் பிரதரோ உங்கள் சிஸ்டரோ
நீ வீட்டுக்கு போனால் இத்தனை மணிக்குள்ளே வரணும், வேலைக்கு போனால், இதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு செங்கல்பட்டில் நடந்த சம்பவத்தை பாருங்கள். ஒரு 14 வயது சிறுமி இன்னொரு சிறுமியோடு சேர்ந்து கொண்டு பீச்சுக்கு வராங்க. பீச்சுக்கு வந்து திரும்ப ரிட்டர்ன் நைட்டு போகும்போது வீட்டுக்கு போகல, அங்கேருந்து இன்னொரு 2 பசங்களோடு சேர்ந்து பைக்கில் போகிறாங்க. அங்கே தான் செங்கல்பட்டில் இந்த பாலியல் துன்புறுத்தல் நடக்குது. இப்போது இந்த சமூகம் எப்படி வளர்க்கிறது? அந்த பேரண்ட்ஸு தங்கள் குழந்தைகளை ஏன் தேடலை, எப்படி அனுமதிக்கிறாங்க? இதை சொன்னால் நம்ம குற்றவாளி இல்லை, இது சமுதாயம் உணரணும். ஏதோ நம்ம வந்து குற்றத்துக்காக சொல்ல, அவங்க பேரண்ட்ஸையோ இல்லை பசங்களையோ சொல்ல, சுதந்திரமாக போகணும், நாங்கள் எப்படி எங்கே ஒன்றா போகலாம், எத்தனை மணிக்கு ஒன்றா ட்ராவல் பண்ணலாம். சமுதாயம் அப்படி இல்லையே. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். இப்போ கோயம்புத்தூர் நடந்த இன்சிடெண்ட்டை என்ன ஒன்றா நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சமுதாய பார்வையில் ஒரு அத்துவான காட்டில் உங்களோட ஆண் நண்பருடன் நான் வந்து 12-11 மணிக்கு மேலே போய் இருப்பேன்னா அங்கே நடந்த சம்பவம் யாருக்கு பாதிப்பு? அதுக்கப்புறம் பிடிச்சாங்க, கொண்டாங்க, ஜெயிலில் போட்டிங்க. பட் யாருக்கு பாதிப்பு? அங்கே நடந்த சம்பவம் உண்மையை வந்து வெளியே சொன்னால் நமக்கு தான் அசிங்கம், சமுதாயத்துக்கு தான் அசிங்கம். அப்படிப்பட்ட இடத்திற்கு ஏன் போகணும்? நீங்கள் காவல்துறை மீது 100% குற்றச்சாட்டு உண்மை. ஆனால் பொதுமக்களுக்கு ஒரு 10% கூட ஒரு பொறுப்புணுச்சு இல்லையா? எப்படி பயணம் பண்ணணும், எப்படி இருக்கணும்? இன்றைக்கி இப்போ நீங்கள் உங்ககிட்ட பேட்டி கொடுக்கறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் ராஜபாளையத்துலேயோ திருப்பூர்லேயோ ஒரு நாய் கடித்து விட்டுது ஒரு 7 வயது பையனை. நாயை வந்து சுட்டுக் கொள்ள முடியுமா? நாயை கல்லில் அடித்து கொள்ள முடியுமா? உடனே இந்த விலங்கு ஆர்வலர்கள், விலங்கு ஆமாம் வருவாங்க, விலங்குகளை சித்திரவதை. ஒரு தெரு நாயை, வெறி பிடிச்ச நாயை கூட உங்களால் கொல்ல முடியாதுங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம். இது தெரு நாய் தான். நான் ஒழுக்கமாக தான் போனேன், நான் பத்திரமா தான் போனேன், அந்த நாய் வந்து கடிச்சிருச்சு. எத்தனை இடங்களில் காலையில் வாக்கிங் போகிறவங்கள கடிக்குது. நடவடிக்கை எடுக்கணுங்கிற யாராவது பொதுமக்கள் அந்த நாயை கல்லால் அடித்தாலோ அது வீடியோ எடுத்து போட்டாலும் யாருக்கு பாதிப்பு? இப்படிப்பட்ட உலகத்தில் வாழும்போது நீங்கள் பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும். நம்ம பாதுகாப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஆமாம். நீங்கள் இந்த இப்போ இத்தனை கோடி பேருக்கு எத்தனை லட்சம் பேர் போலீஸ் போட முடியும்? ஸோ இது ஒன்று. குற்றம் நடந்த பிறகு இந்த அரசாங்கம் எப்படி நடவடிக்கை எடுக்கிறது? 2. 3வது, குற்ற சம்பவம் நடந்த பிறகு உண்மையான குற்றவாளியை கண்டறிந்து இந்த அரசாங்கம் எப்படி தண்டனை வாங்கி தருகிறது? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 4வது, இப்போ கோயம்புத்தூரில் தண்டனை வாங்கி கொடுத்தாங்கல்ல, அந்த புகைப்படத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதிகளிலும், பஸ் நிலையத்தில், ரயில் நிலையத்தில், மருத்துவமனையில், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 10 இடத்துல 20க்கு 20 போர்டு, ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கணும். அம்பலப்படுத்தணும் யார் குற்றவாளி. இப்போ கோயம்புத்தூரில் குற்றம் செஞ்சவன் வந்து அந்த ஊருக்காரன் கிடையாது, அவன் வேறு ஏதோ ஊர், திண்டுக்கலோ மதுரையோ, அங்கிருந்து வந்து குற்றச்செயலில் ஈடுபடுறான். ஒவ்வொரு ஊர்லேயும் யாருடைய மகன், இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் இப்படிப்பட்ட இழி செயலில் ஈடுபட்டிருக்கிறான், ஃபோட்டோ போட்டு வரணும், இவனுக்கு தண்டனை ஜெயிலில். இதை பார்க்குற ஒவ்வொருத்தனுக்கும் புத்தி வரணும். ஓ, இது நம்மளை மட்டும் பாதிக்காது, நம்ம அக்கா அம்மா, அப்பா அம்மா, கூட பிறந்த எல்லாரையும் பாதிக்கும். இது செய்யணும் அரசாங்கம். நான் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறேன், ஒவ்வொரு ஊர்லேயும் வைக்கணும். நீ வேறு எந்த விளம்பரத்தை வைக்க வேண்டாம். இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தலில் ஆதாரங்களோடு தண்டிக்கப்பட்ட நபர்களின் புகைப்படத்தோடு என்ன விளம்பர வாசகம் வைக்கணுமோ அந்த வாசகம் வச்சு நீங்கள் இது உடனே கேட்கலாம். ஏங்க, அவன் தப்பு பண்ணால் அவங்க அப்பா அம்மா என்னங்க பாவம் பண்ணாங்க, அவன் கூட பிறந்த தப்பே கிடையாது. ஏன்னா இந்த சமூகம் குற்றவாளியை எந்த குடும்பம், ஒரு 10 குடும்பம் தான் வந்து புறக்கணிக்கும், 90 குடும்பம் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆமாம், நீங்கள் கொலை பண்ணாலும் சரி, ரேப் பண்ணாலும் சரி, பிட் பாக்கெட்டு, திருட்டு, எத்தனை பேரண்ட்ஸு தன் குற்றவாளிகளை வந்து பிடிச்சி கொடுக்குறாங்க. அவங்க வீட்டுக்கு தெரியுங்களா என்ன பண்ணுறான்னு? ஏற்றுக்கிறாங்களா? எத்தனை இப்போ பாலியல் புகாரில் இந்த பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட எத்தனை பேர் ஆண் நபர்கள், அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் என் மகனை தூக்கில் போட்டு வந்து பேட்டி கொடுத்தாங்க? இந்த இழி செயலில் ஈடுபட்ட இவன் என் மகனே கிடையாதுன்னு எனக்கு பேட்டி கொடுத்தாங்களா? வக்கீல் வச்சு வாதாடுறாங்களா இல்லையா? அவனுக்கு வக்கீல் வச்சு வாதாடுறது யார்? அந்த குடும்பம் தானே. அப்போ அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தினா என்ன? தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் இப்படி ஓர்டிங்ஸ் வச்சு, விளம்பர பலகை வச்சு, இப்படி பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் சிறை தண்டனை. இப்போ நெல்லையில் வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஒரு சிறுமி வந்து 3 சிறுமிகளுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தவருக்கு தூக்கு தண்டனை இருக்காங்க. இது வந்து இவனை போடணும், தமிழ்நாடு முழுக்க போடணுதை. நீங்கள் வந்து தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும். இந்த மாதிரியான செய்திகள் தமிழ்நாடு முழு எதிரொலித்து கொண்டே இருக்கணும்.
அப்போ தான் ஒரு கொஞ்சமாவது பயம் இருக்குங்க. இல்லாட்டி இப்போ கோயம்புத்தூரில் நீங்கள் தண்டனை கொடுத்து சாகும் வரை சிறை அப்படின்னு கொடுத்து ஒரு 7 நாள் 8 இன்சிடென்ட் என்ன ஆகுது? என்ன பயம் இருக்குது சமுதாயத்தில்? சிவகங்கையில் குடிச்சிட்டு கத்தி எடுத்து ஒருத்தரை வெட்டுறார், அவரை போலீஸ் அடிக்கிறாங்க, செத்து போயிட்டார். இன்றைக்கி அவர் தியாகி, போலீஸ் குற்றவாளி. லாக்அப் மரணம். நான் கேட்குற எதுக்கு அடித்தாங்க போலீஸு? அவருக்கு வேறு பிரச்சனை, அடித்து தப்பா ரைட்டா, ஒன்றே மனித உரிமை, ஐயோ இப்படி பண்ணுறாங்க, எல்லாம் ரைட்டு. நீங்கள் தண்ணி போட்ட ஒருத்தனை எடுத்து கத்தி எடுத்து விட்டுவீங்களா? உடனே சமுதாய பிரச்சனையாக்கி உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீதிமன்றம் அதற்கான இது எல்லாம் எதுக்கு அதை கையில் எடுத்துக்கிறாங்கன்ற கேள்வி ஏங்க. இப்போ எப்படி தாங்க தண்டனை குறையும்? எப்படி தான் குற்றம் குறையும்? எப்படி குற்றம் குறையும் சொல்லுங்கள்? ஒன்றும் வேண்டாங்க. உங்கள் வீட்லேயோ பக்கத்து வீட்லையோ எல்லாம் பார்க்குறோம், ஒரு தப்பு செஞ்சால் அப்பா அம்மா கண்டிக்கிறது இல்லையா? அடிக்கிறது இல்லையா? தப்பு பண்ணால் ஒரு தடவை அன்பாக சொல்லி திருத்துவாங்க, அடுத்த முறை கொஞ்சம் கண்டிப்பாக சொல்லி திருத்துவாங்க, 3ஆவது முறை செய்கிறான் என்ன பண்ணுவாங்க? பேரண்ட்ஸ் அடிப்பாங்களா இல்லையா? இந்த இந்த உரிமையை பெற்ற பிள்ளையை அடிப்பதற்கு அப்பா அம்மாவுக்கு உரிமை இருக்கிறதா? நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி சமுதாயத்தை உருவாக்குவதில் யாருக்கு அக்கறை இருக்குன்னா பெற்றோருக்கு இருக்குது, போலீஸ்க்கு இருக்குது, நீதிமன்றத்துக்கு இருக்குது. எல்லாரும் இருக்கணும். அப்படி தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் இதில் ஐயோ இப்படிலாம் பண்ணாதீங்க, இது போலீஸ்க்கு ரைட்ஸ் இல்லைன்னா அப்புறம் குற்றமே குறையாது. எதுக்கு போலீஸ்? எதுக்கு சிறை தண்டனை? எதுக்கு சிறைக்கு போனால் திருந்து வந்தானே தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் தண்டனை கடுமையாக்கப்படாவிட்டால் இந்த குற்றங்கள் குறையவே குறையாது என்பது என்னுடைய கருத்து. தாவேக தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு, இப்போ பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தில் திமுக தோல்வி அடைந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த ட்விட்டரில் போட்டிருக்காருங்கிறத பார்க்க முடியுது. அவர் கொடுத்துருந்த வாக்குறுதிகளும் பெண்களுக்கு சாதகமாக, பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நாடாக நாங்கள் கொடுப்போம், தமிழ்நாட்டில் ஒரு டார்க் ஸ்பாட்டுங்கிற ஒரு இடமே இருக்காது, அந்தளவுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் கூட சொல்லியிருந்தார். இது எப்படி பார்க்குறீங்க? அவரோட வாக்குறுதிகள் ப்ளஸ் இன்னைக்கு அவர் கொடுத்துருக்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். அரசியல் தான். திமுகவை எதிர்ப்பதற்கு அதிமுகவும் இந்த மாதிரி கருத்துக்களை முன்வைக்கின்றன. அதே மாதிரியான கருத்தை தான் தாவேகா வைக்குது. வேறு ஒன்றுமே கிடையாது, அரசியல் தான். என்ன கேட்குறேன், எத்தனை இடங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் எல்லா கட்சியும் ஒருங்கிணைந்து செயல்படும்? என்னுடைய கேள்வி தான். இதில் நீங்கள் இதில் இந்த கட்சி தப்பு நடவடிக்கை எடுக்கல இதெல்லாம் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம், பத்திரிகையை குற்றம் சாட்டலாம். ஆனால் தாவேகா அதிமுக யார் ஒன்றா சொல்லலாம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் அதிமுக இல்லை திமுக என்ன நடவடிக்கை எடுத்து ஒவ்வொரு கட்சி மாறி மாறி கேட்கலாம். நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் காப்பாற்றுறான்னா நீங்கள் போட்டு கிழிங்க, தப்பே கிடையாது. விஜய் கிழிக்கலாம், யார் வேண்டுமானாலும் கிழிக்கலாம் இந்த அரசாங்கத்தை, அது விஜய் தான் கிடையாது. ஒரு தவறு நடக்கிறது, கை செய்ய பயப்படுகிறார்கள், குற்றம் செயலை கை செய்ய முடியவில்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த அரசாங்கத்தை போட்டு துவைச்சி எடுக்கணும். அப்போ தான் ஒரு பயம் வரும். அதை விஜய் செய்தால் என்ன, யார் செய்தால் என்ன, தப்பு கிடையாது. ஓகே சார். இப்போ அவர் கொடுத்திருந்த விஷயங்கள் தாண்டி அவருடைய அரசியல் செயல்பாடுகளில் தனித்து நிற்க போகிறாங்கன்றதும் வெற்றி பெறுவாங்கன்றதையும் அவங்க நம்புகிறாங்க. அது ஒரு சரியாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த தேர்தலில் அவங்க நாளுக்கு நாள் ஏதோ ஒரு டவுன்ஃபாலை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறது. அப்படி தான் பார்க்குறீங்களா, இல்லை அவங்க ஒரு சரியான ஸ்டேஜில் போயிட்டுருக்காங்க? தாவேகாவோட பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அதாவது முதல் முறை வாக்காளர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள், அப்புறம் இந்த அரசாங்கத்தை பிடிக்காதவர்கள் எல்லாமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. விஜயோடைய டவுன்ஃபாலு இல்லைன்னா அவர் டாப்பில் இருக்கார் அப்படிலாம் கிடையாது. அதிமுக திமுகவை பிடிக்காத ஒரு வாக்காளர்கள் எப்போது இருப்பாங்க, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், அதிருப்தி இருக்கும், அந்த குரூப் ஆதரிக்கலாம். ஒன்று. இரண்டாவது, இவர் என்ன மாற்றுன்னு சொன்னார், அதிமுகவுக்கு திமுகவுக்கு மாற்றுங்கிறார். இவங்க 2000 ரூபாய் தரேன்னு அதிமுக அறிவித்தாங்க ஃபஸ்ட்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி, சரிங்களா? பொங்கல் தினத்தில் ஃபஸ்ட்டு அறிவித்தார்கள் 2000 ரூபாய் உரிமை தொகை. இப்போ ஸ்டாலின் அறிவித்தார் 2000 ரூபான்னு, இவர் 2500 ரூபாய். அப்புறம் அண்ணன் சீர் கல்யாணம் ஆகிறவங்களுக்கு 1 சவரன் நகை, ஒரு பட்டு புடவை, அப்புறம் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் மோதிரம், தாய்மாமன் மோதிரம். அப்புறம் இடைநிற்றல், பள்ளியிலேருந்து நிற்கிற பசங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸுக்காக 15,000 ரூபாய். இதெல்லாம் என்ன, இதில் நடக்கிற சாத்தியமா? இது முதல்ல எந்த அரசு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்ல, சரி இதெல்லாம் பண்ணக்கூடியது தான். திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்காருல்ல, அவர்கிட்ட 20% மேலே அவர் குடும்பத்துக்கு டேக்ஸாக போகுது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டா இதெல்லாம் செஞ்சிடலாங்கிறாரு. இல்லை, ஊழல் திமுக ஆட்சியில் இருக்குது, அதிமுக ஆட்சியில் இருக்குது, இவர் ஆட்சியில் இருக்காது
இப்படி சொல்கிறார்ல. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட பாண்டிச்சேரி ஆனந்த் புசி ஆனந்த் பணம் வாங்கி கொண்டு கேண்டிடேட்டை போட்டாங்கன்னு எல்லாத்துலேயும் புகார் வந்து ட்விட்டர். அப்போ அதுக்கு என்ன டேக்ஸ்? புசி ஆனந்த் டேக்ஸ்னு எடுத்து பாரு. எல்லா ஆட்சியிலும் ஊழல் இருக்குது, நம்ம இருக்கவே இல்லை. எந்த ஆட்சியும் புனிதமான ஆட்சின்னு நான் சர்டிஃபிகேட் தரவே மாட்டேன். இந்த ஊழலை ஒழிப்பதற்கு காந்தியா வந்தாலும் முடியுமான்னு தெரில. அவ்வளோ புறையோடி போயிருக்கிறது. காரணம் மக்கள் 75% இன்றைக்கி வந்து ஓட்டுக்கு பணம் வாங்குகிற ஒரு கூட்டத்தை வளர்த்து வச்சுருக்கிறோம். 75%. அது இடைத்தேர்தல்னால் 90%. பொது தேர்தல் நடந்தால் இவ்வளோ பணம் போது உள்ள. இப்போ இவர் சொல்கிறார்ல, இப்போ இந்த தேர்தலை பார்ப்பேன், இவர் எத்தனை பேருக்கு பணம் இல்லாமல் சீட்டு, எத்தனை ஆட்டோ டிரைவர், எத்தனை கை ரிக்ஷா ஓட்டுபவர், எத்தனை சைக்கிள் கடை வைத்திருப்பவர், இவருக்கெல்லாம் சீட்டு கொடுத்தான்னு பார்ப்போமே. இவர் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறார பார்ப்போமே. ஊழல் இல்லாத ஆட்சி தருவதற்கு முதல்ல ஒரு கேண்டிடேட் யாருன்னு பார்ப்போம். சொல்கிறார்ல, பெண்களுக்கு வந்து ஒரு பெண் கலெக்டர் பாதியாக போடுவோம், பெண் எஸ்பி போடுவோம்னு சொல்கிறார்ல. ரேஷன் கடையில் பெண் பெண் பில் போடுறவங்க தனியாக ரைட்டு. இவருடைய வேட்பாளர் லிஸ்ட்டு வரட்டும், சரி பாதி பெண்களுக்கு கொடுக்குறாரா பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அவர் சொல்லலன்னு நினைக்கிறேன் சார். ஐயா சொல்ல 234 ஏற்கனவே சொல்லி அறிவிச்சிட்டார். 234 தொகுதியில் 117 பேரை பெண் வேட்பாளராக முதல்ல அறிவிக்கிட்டோம் விஜய். சரிங்களா? அவர் அதுக்கப்புறம் பேசுவோம் அவர் பெண் உரிமை பற்றிலாம். அதனால் என்ன ஒன்றா பேசலாம். நீங்கள் அவர் மாற்றுன்னு ஏற்றுக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஏதோ ஒரு கிரேஸில் போடலாம், இல்லை இந்த சிஸ்டம் 2 கட்சி மேலே சரியில்லை அப்படின்னு அதிருப்தியில் போடலாம். எனக்கு தெரிந்து 12, 13 அதிகபட்சம் 14% வாக்குகளுக்கு மேலாக விஜய் வாங்க மாட்டார்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் அதுக்கு மேலே விஜய் வாங்கினால் அது நாட்டுக்கு ஆபத்து. எப்படி 91, 96 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு மிக மோசமான நிர்வாகத்தை சந்தித்ததோ அதை விட ஒரு 100 மடங்கு மோசமான நிர்வாகத்தை தான் விஜய் கொடுப்பார். நீங்கள் பனையூர்லேருந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு ஸ்ட்ரெயிட்டாக வர்றது அரசியலுக்கு ஏற்புடையதே கிடையாது. நான் வந்து எல்லாத்தையும் மாற்றிடுவேன், ஸ்டாலின் டேக்ஸ் எல்லாம். முதல்ல வந்து என்ன பட்ஜெட்டு இவர் இப்போ நான் சொல்கிறேன்ல, விஜய் சொன்னார்ல ஸ்டாலின் டேக்ஸ். சரி, இதுவரை திமுக ஆட்சியில் எந்தெந்த துறையில் இவர் ஊழல் வெளியிட்டிருக்கார், ஊழல் பட்டியலை கண்டுபிடிச்சி இந்த துறையில் இந்த ஊழல் பேசியிருக்காரா சொல்லுங்கள். இல்லை, பேசினதில்லை. ஒவ்வொரு துறையில் இந்த ஊழல் பட்டியலை போட்டு ஊராக பேசியிருக்காரா? பேசினதே கிடையாது. பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு இவரால் முடியல. கேட்டால் வந்து எஸ்ஓபின்ற விலை எனக்கு தடுக்கிறாங்கன்னு புலம்புறாரு. கல்யாணம் காட்சிக்கு போகிறாரு, இறப்பு நல்லக்கண் இறப்புக்கு வராரு, அங்கே என்ன தள்ளுமுள்ளாச்சு, அங்கே ஏதாவது ஸ்டாம்பீட் ஆச்சா? இப்போ கல்யாணத்துக்கு போனார், கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தடுக்க போகிறாங்க, எங்களை அழுத்தம் கொடுக்கப்படுதுங்க. ஏங்க வண்டியில் வந்து இறந்து போகிறான் ஒரு பையன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறான். இப்போ தஞ்சாவூரில் பைக்கில் அந்த அந்த பையனை இவர் போய் பார்த்தாரா? இவங்க கட்சிக்காரங்க பார்த்தாங்களா? குறைந்தபட்சம் இவருக்காக வந்த பையன் தான் அந்த பையன், கல்லூரி மாணவன். அவங்க அப்பா ஒரு பால் வியாபாரி. அவர் பேட்டியை பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து என் மனைவி 12 லட்ச ரூபா கொடுத்து இப்போ தான் காப்பாற்றினேன், பணம் கொடுத்தாங்க. கேட்டால் 41 பேர் இறப்பையே திரும்பி பார்க்காத விஜய் என் மகனையே வந்து பார்ப்பார்னு சொன்ன பிறகு இந்த பேட்டி எதிரொலிச்சிருந்தா அவர் போக வேண்டாம், கட்சியோட அனுப்பி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி உயிரை காப்பாற்றணுமா இல்லையா? சொல்லுங்கள். ஒரு அப்பாவாக பேட்டி கொடுக்குறாரு, அந்த பேட்டி பார்த்த பிறகாவது இவர் போய் அந்த மருத்துவமனையில் சேர்த்து என் கட்சிக்காரர்கள் பார்த்து கொள்வார்கள். இதை வந்ததா? ஆனால் அவங்க தரப்பில் சொல்கிறது என்ன, வாகனத்தை பின்தொடர்ந்து வராதிங்கன்னு நான் சொல்கிறேன், அதை மீறி வராங்க, என்ன பண்ணுறது? ஏங்க நீங்கள் அப்போ இந்த கூட்டத்தை எப்படி நீங்கள் கூட்டம் கூட்டுவது பெருசல்ல, கூட்டத்தை நெறிமுறைப்படுத்தி வழி நடத்துவதா ஒரு தலைவனுக்கு அழகு. யார் ஒன்றா கூட்டத்தை கூட்டலாங்க. பட் இது மாதிரி வந்து செத்து போனால் எனக்கு கவலை இல்லை, நான் சொல்லிட்டேன், வர பின்தொடராதிகள், வாகனத்தை வந்து இப்படி வண்டியில் வராதிங்கன்னு சொல்லிட்டேன், ஆனால் அதுக்கு கவலைப்பட மாட்டேன்னு மக்கானு என்ன அர்த்தம்? இதுதான் சொல்கிறேன். அதுக்கு தான் எஸ்ஓபி போடுறாங்க. இப்போ ஸ்டாலினுக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ இப்படி வந்து கூட்டம் பின்தொடருதா, இங்கே வந்து மோதுறாங்களா? அப்போது அவங்க அரசியல்வாதி, நீங்கள் நடிகர். இந்த நடிகர் என்ற பட்டத்தை கிரீடத்தை நீங்கள் துறக்கவில்லை. ஸோ உங்கள் நடிகர் என்ற மோகம் தான் மிதமிஞ்சி கிடக்கிறது. உங்களை அதுக்கு தான் பார்க்க வரான். ஒரு முறை பார்த்து விட மாட்டோமா நடிகரை அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் தான் மேலோங்கி நிற்குது. உங்களை பார்க்க வராங்க. அப்புறம் வந்து போலீஸ் கடுபிடி போடுறாங்க, தடை போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் 234 தொகுதிக்கும் பயணப்படுகிற திட்டம் போட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் சார்ட் போட்டிருந்தீங்கன்னா இந்த கூட்டம் வராது.
நீங்கள் மாவட்டத்துக்கு ஒரு முறை போனால் எல்லா ஊர்லேருந்து வருவான். இன்னும் நிறையான ஒரு நல்ல ஒரு பிளான் போட்டு எதுவுமே பண்ணலைங்களா? ஒரு திட்டமிடல் கிடையாது, ஒரு அரசியல் புரிதல் கிடையாது. சும்மா நான் வரேன், எனக்கு பணம் ஆசை இல்லைங்கிறாரு. வரி கட்ட சொன்னால் வரி கட்ட மாட்டேங்கிறாரு. 15 கோடி ரூபா நீங்கள் மறைக்கிறீங்க, கரெக்டாக நீங்கள் யோகியன்றீங்க. அதுக்கு கேஸ் அப்பீல் போகிறீங்க. எனக்கு பணம் 1000 கோடி இருக்குது, 400 கோடி உச்ச நட்சத்திரம், நான் என் கேரியர் விட்டுட்டு 15 கோடி கட்டிட்டு போங்க. ஒரு முன்னுதாரணமாக இருங்க. அதுக்கு தாமதமாயிருச்சு, நீங்க ரொம்ப தாமதமா சொல்றீங்க. மறைச்சதே குற்றம். அதுக்கப்புறம் கேட்டால் நீங்கள் வந்து தாமதமாக கேட்குறீங்கன்னா அது அதை விட குற்றம் இல்லை. கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிச்சிடுச்சு. நீங்கள் மறைச்சதை தாமதப்படுத்தினா என்ன? தார்மீகமாக நீங்கள் வந்து பணம் கட்டணும்னு சொல்ல வேண்டியது தானே? தெரியுதுங்களா இந்த யோகியதை? ஆனால் ஊழலற்ற ஒரு அரசாங்கம் இதுதான். காரை திருட்டுத்தனமாக கார் வாங்குவார், அந்த காருக்கு வரி கட்டணும்னா அதுக்கு அப்பீல் போவார். 15 கோடி ரூபா பணம் வாங்கி புலி படத்துக்கு மறைப்பார். அது கேட்டால் வந்து தாமதமாக கேட்டீங்க, 3 வருஷத்துக்குள்ளே கேட்டுதான். 3 வருஷம் கழித்து கண்டுபிடிச்சாங்கல்ல, 3 வருஷத்துக்குள்ளே கேட்டுருந்தா கட்டியிருப்போனா கட்ட வேண்டியதானே? இப்போ இந்த பிரச்சனை வேறு நடிகருக்கு வருதா? வேறு நடிகருக்கு வருதா? அப்போ நீங்கள் மறைச்சதால் தானே கண்டுபிடிச்சாங்க. அப்போ உங்ககிட்ட குற்றத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இல்லை நான் கட்டியிருப்பேன் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போ யார் குற்றம்? இது மறைத்தது யார் குற்றம்? இது ஊழல் இல்லையா? இப்போ ஆதவர்ஜனா கூட ஒரு பேட்டியில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அடுத்து எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி ஒரு பெரும் தலைவராக வர வேண்டியவர், அவர் வரவிடாமல் தடுத்தது வந்து திமுக தான். இன்னைக்கு அவங்க எடுக்கிற படங்கள்ல, அவங்களோட குடும்பம் சார்ந்தவங்க எடுக்கிற படங்கள்ல அவர் நடிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இல்லைன்னா அவர் ஒரு பெரும் தலைவராக மாறி இருப்பார். திமுக தான் அவரோட வளர்ச்சியை தடுத்துட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு பேசியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆதவ் அர்ஜுன் இப்படிலாம் பேசுவது அவருக்கு அழகே இல்லை. முதல்ல உங்கள் கட்சி தலைவரை நீங்கள் என்ன ஒன்றா உயர்த்தி பேசுங்க, தப்பே கிடையாது. விஜய் வந்து தைரியமானவர், அவர் மாதிரி வல்லமை படைத்தவர், அவர் மாதிரி ஒரு போர்க்குணம் படைத்தவர் இல்லைன்னு நீங்கள் பேசுங்க, அதுக்கு நான் விமர்சனம் வைக்கலாம். ஆனால் ரஜினி வந்து மிரட்டிட்டாங்க, பயந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறது ஏற்புடையதா? இன்றைக்கி ஆதவர்ஜனோட வயது என்ன? 1982 ஒரு பான். அவருக்கு 96ல் 14 வயசு. யார்? ஆதவர்ஜனுக்கு 10ஆம் கிளாஸ் படிச்சிருப்பார். ஆனால் இப்போ என்ன சொல்லுவார் தெரியுங்களா? நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிட்டேன், காரல் மார்க்ஸ் படிச்சிட்டேன், அம்பேத்கரை படிச்சுன்னு வளர்ந்து விட்டுட்டுருக்கார். 14 வயசில் ரஜினிக்கு 46 வயசு. 96ல் ஜெயலலிதாவை எதிர்த்தவர். ஜெயலலிதா எதிர்த்து எப்படி ஸ்டேட்மெண்ட் விடான்னு தெரியும். ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு குரல் கொடுத்தவர் ரஜினிகாந்த். திமுகவை எதிர்த்தவர் ரஜினிகாந்த். பெரும் தலைவர்கள் இருக்கும்போதே தைரியமாக குரல் கொடுத்த ரஜினிகாந்த். புரியுதுங்களா? அந்த ரஜினிகாந்த் வந்து இன்னைக்கும் டாப் ஸ்டார். பாக்ஸ் ஆஃபீஸில் அவர் தான் கிங், இன்னைக்கும் டாப் ஸ்டார். ஸோ அவர் வந்து இவர் சொல்ல தைரியம் மிரட்ட முடியுமா ரஜினியை? அவர் வீட்டு வாசலில் பிரதமர் மோடி நிற்கிறார். உங்கள் வீட்டு வாசலில் ஒரு நேஷனல் லீடர் வந்து நின்று இருக்காங்களா உங்கள் தலைவனை பார்க்க? உங்கள் தலைவன் வந்து இதுவரை யாரையாவது எதிர்த்து பேசியிருக்காரா? மோடி எடுத்து பேசியிருக்காரா? ஸ்டாலின் சார், ஏன் ஸ்டாலினுடைய துறையெல்லாம் எடுத்து போட்டு கிழிக்க வேண்டியதானே நீங்கள் ஊழல? விஜய் முதல்ல ஒரு புரிதல் வேணும். பயப்படுறாரா விஜய்? இல்லை, முதல்ல ஆதவர்ஜனுக்கு புரிதல் வேணும். யாரை பேசணும், என்ன பேசணும், ரஜினியுடைய அந்த லைஃப் ஹிஸ்ட்ரியில் என்னெல்லாம் அவர் சந்திச்சு வந்திருக்காரு. அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. அவரோட அரசியல் வருகை பற்றி நான் கடுமையாக விமர்சிச்சிருக்கேன். நான் ஒரு ஆள் தான் இன்றைக்கி வீடியோ இருக்குது, சாட்சி இருக்குது. நான் ஒரு ஆள் தான் அரசியலுக்கே வரமாட்டார்னு தொடர்ந்து பேசினேன். 19லேருந்து 20 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோக்கள் இன்னும் இருக்குது. எல்லா சேனல்லையும் பேட்டி கொடுத்துருக்கேன். அவர் வரவே மாட்டார்னு பல பேர் ஜோசின்னு சொன்னாங்க, பல பேர் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அது வேற. ஆனால் அவர் வந்து மிரட்டினால் பயந்து விடுவார், கிடையவே கிடையாது. அவர் வந்து அவருடைய ஸ்டாச்சர் இன்னும் வரைக்கும் ரெக்கார்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ரஜினி ஒரு பயந்தாங்குழின்ற மாதிரி நீங்கள் பேசி விஜயை உயர்த்தி பிடிப்பதில்லை, அது முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட். இப்படிப்பட்ட நபரை விஜய் வைத்து கொண்டிருப்பது விஜய்க்கு தான் ஆபத்து. ஆனால் முக்கியமான ஒரு நபராகவும் அவர் தான் கட்சியில் இயங்குறாருங்கிறதையும் பார்க்குறோம். அதுக்கு என்ன வேணால் பேசலாமா? இப்போ நீங்கள் இதனால் யார் கிளாஸ்? இப்போ ஒருவேளை இப்போ திமுக அதிமுக பிடிக்காத ரஜினி ரசிகர்கள் இன்றைக்கி இருப்பாங்களே, விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களே? இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் சொன்ன பிறகு ரஜினி ரசிகர் என்ன நினைப்பாங்க? ஒரு பெரிய வெறுப்பு வரும். இதனால இப்படிப்பட்ட ஆள் நீங்கள் பக்கத்தில் வச்சுன்னா என்ன லாபம்? கூட இருக்கிறவங்களே நட்டத்தை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்களா? இதுதான் விஷயம்.
ரைட் சார். நிறைய விஷயங்கள் பேசணும். தொடர்ந்து இன்னொரு வாய்ப்பில் நிறையா பேசலாம். தேர்தல் நெருங்குது, சூடு பிடிக்கிற விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதை பற்றி நிறையா பேசலாம். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி.